அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நாளிலே 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தின் ஒரு பகுதி. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகி கர்த்தர் தானே என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை தைரியப்படுத்துகிறார். அப்போ அசரியா ராஜா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, எசேக்கியா ராஜா அவனுடைய தேசத்துக்கு எதிராக புறப்பட்டு வருகிறான் யுத்தம் செய்வதற்கு. மிக பிரமாண்டமான ஒரு படையோடு வருகிறான். அதை பார்த்தாலும் அந்த சத்தத்தை கேட்டாலும் எல்லாருக்குமே இயல்பாகவே ஒரு பயம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் அந்த தேசத்தின் மக்களுக்கு வந்தது. அப்பொழுது அந்த நாட்டிற்கு தலைவனாக இருக்கிற எசேக்கியா தைரியப்படுத்துகிறான். அவனோடு வரக்கூடியது எல்லாமே மாம்ச புயம், அவனோடு இருக்கிறதெல்லாம் மனிதர்கள், அவனுக்கு துணையாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய யுத்தத்தில் நமக்கு எதிராய் வரக்கூடியதான சத்துருக்கு எதிராக நம் தேவனே யுத்தம் பண்ணுவார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மக்களை தைரியப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய தூது என்னன்னா, இன்றைக்கும் நானும் நீங்களும் அஞ்சி பயப்படுகிற, கலங்குகிற, ஒரு விதமான கேள்விக்குறியோடு இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு இருக்கிற, கண்ணீர் சிந்துகிற ஒரு நிலை உங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குத்தான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக இருக்குதல்ல, அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அது எந்த பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே மாம்சமான ஒரு மனிதர்கள் தான், மாம்ச புயம்தான் அது. ஆனால் உங்களோடு இருக்கிறவர் வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். யார் பெரியவர்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கூட்டம், உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனை பெருசா, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற, உங்களுக்குள்ளேயே நிரந்தரமாய் வாழ்கிற அந்த தேவாதி தேவன் பெரியவரா? யோசித்து பாருங்கள். யோசித்து ஒரு காரியத்தை வாய்விட்டு சொல்லுங்கள். எந்த பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர், எந்த நோயை காட்டிலும் என் தேவன் பெரியவர், நான் எதிர்கொள்ளக்கூடிய எந்த விஷயத்தை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர் என்று வீரமான வார்த்தைகளை சொல்லுங்கள். விசுவாசம் முழக்கமிடுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனை மெழுகு போல உருகி போயிடும், ஒன்றுமில்லாம் போகு வேணாம். இன்றைக்கு நான் தைரியமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிரச்சனை நாளைக்கு காணாமல் போயிடும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கிறவ அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவர் நமக்கு துணையாக இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு பட்சத்தில் இருக்கும்போது நாம் எங்க பயப்படணும்? அவர் யுத்தம் செய்வார். நிச்சயமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெயம் 100% உங்களுக்குத்தான். கவலைப்படாதீர்கள். வெற்றியோடு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தருடைய கரம் செயல்படுவதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் பெரிய மனுஷனாக தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். அதே தெருவில், அதே கம்பெனியில், அதே இடத்துல, அதே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தைரியத்தோடு எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். ஏனென்றால் அவர் பெரியவராக இருக்கிறார். பிரச்சனை அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. சந்தோஷமாக இருங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கண்டு அந்த நாட்டு மக்கள் கலங்கி இருக்கும் பட்சத்தில் நாட்டிற்கு தலைவனாக இருக்கிற எசேக்கியா தைரியமான வார்த்தை சொல்கிறான். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மீண்டும் மீண்டுமாக நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர். எங்களுக்கு வருகின்ற எல்லா யுத்தங்களுக்கு எதிராக நீர் போரிடுகிறீரப்பா. எங்களுக்கு எப்பொழுதுமே ஜெயந்தான் கிடைக்கும். எப்பொழுதுமே சுகம், வெற்றி, ஆறுதல் தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களுக்குள்ளாக்கத்தாவை எங்களை நீ நடத்த போகிறீர். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் புறப்படட்டும். எந்த விஷயத்திலும் பயப்படாதபடி தைரியத்தோடு இருப்பார்களாக. எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வெற்றி உங்களுடையது. தைரியமாக இருங்கள். நன்றி.